ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ப்யூட்டர் நம்பர் சிஸ்டம். ஸோ கம்ப்யூட்டர் நம்பர் சிஸ்டம்மை பொறுத்த வரையில் நம்பர் சிஸ்டம்னா என்னென்னா ஜஸ்ட் 0 to 9 இதுதான் மனிதர்களுக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ். ஸோ 0 to 9 1 வரும், 2 வரலாம், 3 4 5 6 7 8 9. ஸோ ஜீரோவையும் இன்க்ளூட் பண்ணி ஸோ மொத்தமாக 10 நம்பர்ஸ். ஓகேயா, இது வந்து இதுக்கு சொல்கிறது வந்து டெசிமல். சாரியா, இப்போ ஒக்டல், ஹெக்ஸா டெசிமல், பைனரி பார்க்கலாம். ஒக்டலையும் ஹெக்ஸா டெசிமலையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேயா, ஸோ இந்த 10 நம்பர்ஸையும் கம்ப்யூட்டரால் அச்சீவ் பண்ண முடியுமா? அதாவது இந்த 10 நம்பர்ஸையும் ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்பர்ஸை உருவாக்க முடியுமான்னு கேட்டால் அது சாத்தியமில்லை. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் எதை எடுத்தாலும் கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற சிபியூ, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ரெம், மெமரி கார்ட்ஸ், கிராஃபிக்ஸ் கார்டு, ஈவன் தோ இந்த மோனிட்டர், சவுண்ட், எல்லாமே வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதாவது ஒன்றா இருக்கலாம், இல்லைண்டா ஓஃபாக இருக்கலாம். ஓகேயா, இதை வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த 1 0வை எதை வச்சு அச்சீவ் பண்ணுறாங்கன்னா அவங்க டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு செமிகண்டக்டர். ஸோ டிரான்சிஸ்டர்ஸை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்டா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் வச்சு அவங்க சிப்ஸ், பொதுவாக நான் இப்போ சொன்ன கம்போனன்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. ஸோ இந்த டிரான்சிஸ்டர்ஸை வச்சு எப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதாவது இப்போ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னா, சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னா அதில் கேம்ஸ் விளையாட முடியுது. எக்ஸல், வேர்ட், அதாவது வீடியோஸ், வேண்டியது இன்டர்நெட் எல்லாமே எக்ஸஸ் பண்ண முடியும். இது எக்ஸஸ் பண்ண முடியுமா இருந்தால் இதுக்கு இது எப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மட்டும் வச்சு இதை அச்சீவ் பண்ணுது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். இதை கிளியர் படுத்துறதுக்கு தான் இந்த மெயினான இந்த வீடியோட நோக்கம். ஸோ இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு நம்பராக கருதக்கூடாது. இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டேட்டில் இருக்கும். இப்போது சப்போஸ் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்க, கம்ப்யூட்டரில் மோனிட்டரில் பார்க்குறீங்கன்னா அது வந்து பிக்சல்ஸாக விளங்கும். பிக்சல்ஸ்னால் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லி கொடுக்குறேன். பிக்சல்ஸ் எப்படி காம்பினேஷன் ஆஃப் பிக்சல்ஸை வச்சு, அதாவது RGB கலரை வச்சு அச்சீவ் பண்ணுறது ஒவ்வொரு புகைப்படத்தையும்ன்றது, அது வந்து இமேஜ் ப்ராசஸிங் அதுக்கு அடிப்படையில் வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் மானிட்டரில் பார்க்குறீங்கன்னா இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பிக்சல்ஸாக, நீங்கள் இப்போ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பிக்சல்ஸாக விளங்கணும். இதே நீங்கள் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை ஹார்ட் டிஸ்கில் பார்க்குறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸில் பார்க்குறீங்கன்னா ஃபைல் சிஸ்டமாக சேவாக இருக்கும். இதே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதே மாதிரி இதை ஒரு சவுண்ட் ஸ்பீக்கரில் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ஸ்பீக்கரில் பார்க்குறீங்கன்னா ஸோ அது வந்து சவுண்ட் வேவ்ஸாக வந்து எங்களுக்கு சவுண்ட் வேவ்ஸ்ட சிம்பிள் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் அது மாதிரி வரும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேயா, ஸோ பேசிக்காக இப்படி இருக்காது. பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸஸ்ட வேவ் சிம்பிள் வந்து பொதுவாக இப்படி தான் இருக்கும். ஓகேயா, இது ஹை லோ அப்படி தான் இருக்கும். ஸோ ஹைன்னு சொல்கிறது 1, லோன்னு சொல்கிறது 0. ஸோ ஓகே, இதுதான் பேசிக்கான ஐடியா. ஸோ நாங்கள் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து நம்பர்ஸை பார்க்கக்கூடாது, இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை பார்த்துக்கொள்ளணும். ஓகேயா, இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் எடுக்கிறீங்க, அந்த கம்ப்யூட்டர் எடுத்து 10ஐயும் 5ஐயும் கூட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு 15 கால்குலேட்டரில் ஷோ பண்ணுது. ஸோ இதை நீங்கள் கேட்கலாம், நான் இதை 10 கீபோர்டில் உள்ளீடாக கொடுத்தேன், அது எப்படி பைனரிக்கு கன்வெர்ட் ஆகி, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாறி அது ஆப்ரேஷன்ஸை பண்ணி உங்களுக்கு 15 ஷோ பண்ணுது அப்படின்ற அந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே வர வேண்டிய கொஷின்ஸ் அது. ஸோ இங்கே தான் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் அது அப்படின்னு சொல்கிற அந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது நம்ம இருக்கோம், ஸோ நம்ம மனிதர்கள், ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மனிதர்களுக்கு பாடி லாங்குவேஜ் கண் சிமிட்டுறது மூலமாகவோ இல்லைன்னா பேசுகிறது மூலமாகவோ அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கொள்வாங்க. ஆனால் கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான்
சரியான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த 15 சொல்கிறது வந்து நான் சொன்ன அந்த டிரான்ஸ்லேட்டர் மூலமாக பைனரியாக மாற்றப்படும். ஓகேயா? ஸோ இது எப்படி மாற்றப்படும்? 15, அதாவது 15ன்றதை விட 10 வச்சுக்கொள்ளலாம். 10 வந்து பைனரி ஃபார்மேட்டுக்கு மாற்றப்பட்டு திருப்பி இந்த 5 சொல்கிறதும் பைனரி ஃபார்மேட்டுக்கு மாற்றப்பட்டு சிபியூக்கு வழங்கப்பட்டு சிபியூ வந்து திருப்பி அதே பைனரி அதை எடிஷன் பண்ணி பைனரி எடிஷன், அதாவது பைனரி ஆப்பரேட்டர்ஸ் நீக்கிது. ஸோ அதில் கூட்டல், கழித்தல், பெருக்கல் வரலாம். ஸோ இந்த பைனரி ஆப்பரேட்டர்ஸை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆப்பரேஷனை பண்ணி அது வந்து பைனரியாக வந்து டிரான்ஸ்லேட்டருக்கு திருப்பி கொடுக்கும். டிரான்ஸ்லேட்டர் வந்து அதை டெசிமலாக மாற்றி எங்களோட ஸ்க்ரீனில் வந்து பிக்சல்ஸ், அதுவும் 0s and 1s தான். ஸோ அந்த பிக்சல்ஸ் மூலமாக அந்த 15ன்றதை வந்து ஒரு பேட்டர்ன்ஸாக வரைஞ்சி கொடுக்கும், அதாவது விளங்கப்படுத்தும். ஓகேயா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் பொறுத்தவரையில் 10 ஓகே 0s and 1s மாறுது. இது எப்படி மாறும்? இதுக்கான ஒரு கல்குலேஷன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஒரு கல்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கல்குலேஷன்ஸ் தான். ஸோ ஈஸியாக 10 அதாவது பொதுவாக நான் இன்னொரு விஷயம் இதில் சொல்ல வேணும். என்னென்னா பேஸ் இருக்குது, டெசிமலுக்கு வந்து அதாவது அடின்னு சொல்கிற அந்த வேல்யூஸ் ஒன்று இருக்குது. இப்போ மனிதர்கள் வந்து இந்த 10 இது 10 இது மேபி 10 இருக்கலாம். ஓகேயா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளங்கி கொள்வாங்க. இப்போ ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வித்து இது என்னென்னு கேட்டால் இது 10ன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டால் இது ஒரு டெசிமல் டிஜிட் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்தமெட்டிஷியன் கேட்டால் 10ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு மேத்தமெட்டிஷியன்ஸ், அதாவது நம்ம சிஸ்டத்தை உருவாக்கின மேத்தமெட்டிஷியன்ஸ் பேஸ்ன்னு சொல்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க, மனிதர்களுக்கு விளங்கக்கூடியது மாதிரி. அதாவது 0 to 9 எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 0 இன்க்ளூட் பண்ணால் 10 நம்பர் அடிக்குது, இடைப்பட்ட நம்பர்கள் 10. ஸோ இது வந்து பேஸ் 10. இங்கே 10 போட்டால் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு டெசிமல் வேல்யூ, 10 தான் நாங்கள் இதை பார்க்கணும், இதை வந்து பைனரியாக பார்க்கக்கூடாது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த 10ன்னு சொல்கிறது, அதாவது பைனரியை வந்து 0s and 1s, இது இடைப்பட்டது வந்து 0வும் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு சொல்லுவோம் வந்து ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஓகேயா? 2. ஓகேயா? ஸோ பைனரிக்கு வந்து 2. ஸோ இப்போது நீங்கள் 10 அதாவது 10 எழுதி ஸோ இங்கே 2 போட்டிங்கன்னா இது வந்து பைனரி, ஸோ இது வந்து டெசிமல். ஓகேயா? இது ரெண்டும் ஈக்குவலானு கேட்டால் கம்ப்ளீட்லி ராங், இது வந்து ஈக்குவல் இல்லை. ஸோ இது வந்து பிள்ளை. ஓகேயா? ஏன்னா இது பைனரி ஃபார்மேட்டில் இருக்குது, இது டெசிமல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, இப்போது நீங்கள் கேட்கலாம் இந்த 10ன்னு சொல்கிறது வந்து எப்படி சிபியூ உள்ளுக்கும் போய் 10 மாறுது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு அதுக்கான ஒரு ஆப்பரேஷன் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பேசிக் ஆப்பரேஷன் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்பரேஷன் தான். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு டெசிமல் வேல்யூவை தந்து பைனரி ஃபார்மேட்டுக்கு மாற்ற சொன்னாங்கண்டா நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நாங்கள் எதை அந்த தார வேல்யூஸ் எழுதிட்டு ஸோ இதை வந்து நம்ம பைனரி ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ பைனரியோட பேஸ் வேல்யூ வந்து 2. ஓகேயா? 0 and 1. ஸோ 2ஆல் பிரிக்கிறோம். நம்ம இதை 10 2ஆல் பிரித்தா 5. பேலன்ஸ் வந்து இங்கேயால் ஒரு டேஷ் போட்டுக்கொள்ளலாம். டேஷ் போட்டு 10 2ஆல் பிரித்தா எந்த மீதியும் வராது. ஸோ பேலன்ஸ் வந்து 0. ஓகேயா? ஸோ அகெயின் திருப்பி இந்த 5 வந்து 2ஆல் பிரிக்கணும். பிரித்தா 5 2ஆல் பிரித்தா 4 2 பேலன்ஸ் வந்து 1. ஸோ அகெயின் இந்த 2 வந்து 2ஆல் பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா 1, பேலன்ஸ் வந்து 0. ஓகேயா? ஸோ இந்த 1 வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பிரிக்க தேவையில்லை, பிரித்தாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ இதோட நிப்பாட்டி கொள்ளலாம். ஓகேயா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழிருந்து மேலே ஆர்டர் படி எழுதணும். சரியா? ஸோ 1 0 1 0 இதுதான் வந்து 10க்கான பைனரி வேல்யூ. ஓகேயா? 10க்கான பைனரி வேல்யூ வந்து 1 0 1 0. ஓகேயா? ஸோ இது இப்படி தான் மாறுது. ஓகேயா? ஸோ நீங்கள் இங்கே 5 போட்டிங்கன்னா இது ப்ளஸ் பண்ணணும். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் என்ன செஞ்சுருக்குது, இந்த 10 வந்து பைனரியாக மாற்றிருக்குது. ஸோ இந்த 5ஐயும் பைனரியாக மாற்றும். ஸோ 5 ஸோ டிவைடட் பை 2
ஏன்னா பேஸ் பெருமானத்தால் தான் நம்ம பிரிக்கணும். ஸோ 5 2ஆல் பிரித்தா 2. ஸோ பேலன்ஸ் வந்து 1. ஸோ 2 2ஆல் பிரித்தா 1, பேலன்ஸ் வந்து 0. ஸோ 1 0 1 இது வந்து 5 பெருமானம். ஓகேயா? ஸோ இப்போது கம்ப்யூட்டரால் இந்த பைனரியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேயா? இப்போது இந்த பைனரியை இப்போ நம்ம கொடுக்குற ஆப்பரேஷன்ஸ் இந்த சிம்பிள்ஸும் வந்து பைனரிஸாக தான் போகும். இதெல்லாம் டீப்பான ஒரு விஷயம். ஸோ நார்மலாக நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு டீப்பாக நல்லா விளங்கணும்டா, அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுது இதெல்லாம் விளங்கணும்டா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போது இது பைனரியாக மாறிடுச்சு. ஸோ இதை வந்து எட் பண்ணும். ஓகே, இதை எட் பண்ணி ஒரு வெளியே வரும். இது வந்து பைனரி ஆப்பரேஷன்ஸில் வரும். ஸோ நான் இதை இங்கே கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ இது ஒரு பைனரி ஃபார்மெட்டில் வரும், அதாவது 15 அப்படின்னு சொல்கிற பைனரி ஃபார்மெட்டில் வரும். ஸோ அந்த 15 இப்போது நம்ம கால்குலேட்டர் எடுத்து, ஸோ ப்ரோக்ராமிங் கால்குலேட்டரில் ஸோ 10 மாற்றினா ஸோ 1010. ஓகேயா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்குது. ஸோ 1010 மாற்றிட்டோம். இதே நம்ம டெசிமல் டு பைனரி. ஓகேயா? ஸோ 5 கொடுத்தீங்கன்னா 0101. அந்த எப்போவுமே 4 டிஜிட்டில் நீங்கள் எழுதுறது பெட்டர். ஓகேயா? ஸோ 4 டிஜிட்டில் எழுத பழகுங்க. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் அது. ஓகேயா? ஒரு நம்பரை கொடுத்தாங்கன்னா 4 டிஜிட்டில் கன்வெர்ட் பண்ணி பைனரிக்கு எழுத பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த பைனரி இப்போ நான் ஆப்ரேஷன்ஸில் வந்து நான் வாரேன், ஆப்ரேஷன்ஸை வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரேன். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ 1010. ஓகேயா? இது வந்து 10 டெசிமல் வேல்யூவில். ஸோ ப்ளஸ் 5 நம்ம மாற்றிருக்கோம் 01. ஸோ 01 தென் 01. ஓகே, இதை கூட்டினா 1111, அதாவது 1 1 1 1. இதுக்கான டெசிமல் பெருமானம் வந்து 15. இங்கே பாருங்கள். ஓகேயா? இதுக்கான டெசிமல் பெருமானம் 15. ஸோ இதைத்தான் CPU பேசிக்காக வந்து டிரான்ஸ்லேட்டருக்கு கொடுக்கும். டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணணுன்னா, அதை டெசிமலாக மாற்றி நமக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணணும். ஆனால் அந்த ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறது வந்து 0s and 1s தான் இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு வந்து 15 வந்து விளங்கும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு வீடியோ புரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.